ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து பயோகிராஃபியில் ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் வருது இல்லையா, அதில் வந்து ஜவஹர்லால் நேரு பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கோட்டு பாருங்கள். யூ கேன் டெல் த கண்டிஷன்ஸ் ஆஃப் நேஷன் பை லுக்கிங் அட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் இட்ஸ் உமன். ஒரு கண்ட்ரியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு உமனோட ஸ்டேட்டஸ் வச்சு சொல்லிடலான்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு. இந்த கோட் பார்த்துக்கோங்க, புதுசாக இருக்கும். உமனன்னு பார்த்தோன்னே காந்தியன் போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இயர்லி லைஃப்பில் வந்து பார்ன் வந்து November 14, 1889. பிளேஸ் ஆஃப் பர்த் அலகாபாத். மோத்திலால் நேரு அண்ட் ஸ்வரூப் ராணி வந்து பேரண்ட்ஸு. இவருக்கு வந்து 2 சிஸ்டர்ஸு. அதில் வந்து விஜயலட்சுமி பண்டிட் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. சரிங்களா, இதில் மெயினான பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போகலாம். அவங்களோட டாட்டர் வந்து இந்திரா காந்தி 1917 பார்ன். நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இவர் வந்து 17 இயர்ஸ் வந்து ரூல் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. யாருக்கு அப்புறமா வந்திருப்பாருன்னா லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறமா தான் வந்திருப்பார் பிரைம் மினிஸ்டராக. இவர் வந்து ஹார்ட் அட்டாக்னால டெத்தாக இருப்பார் 74 இயர்ஸில். நெக்ஸ்ட் இவரோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா, ஐடியாஸ் வேர் ரேடிக்கல் மிக்ஸ்டு எக்கனாமி. அப்புறம் 1957 அப்புறமா தான் வந்து இவரோட பர்த்டேவை நம்ம வந்து சில்ட்ரன்ஸ் டேன்ட்டு கொண்டாடுறோம். இவருக்கு பாரத் ரத்னா வந்து 1955 கொடுத்துருக்காங்க. யாரோட புக்ஸ் வந்து அதிகமாக ரீட் பண்ணுவார்னா, கரிபால்டியோட புக்ஸ் வந்து அதிகமாக ரீட் பண்ணியிருப்பார். பின்னாடி ஒன்லைனர் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு போயிடலாம். நிறைய இதில் வந்து ஒரு டிகிரி வாங்கியிருப்பார். பாலிட்டிக்ஸ், எக்கனாமி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே. சயின்ஸில் கூட வாங்கியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் வந்து எங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னா, அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து அப்போல்லாம் பேரிஸ்டர் படிப்பாங்க இல்லையா, அப்போ அலகாபாத் ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, இன்ஸ்பயர் பண்ணது வந்து கரிபால்டி புக்ஸ். இவர் வந்து இட்டாலியன் நேஷ்னல் ஹீரோ. நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஒர்க்ஸ் ஆஃப் ஜிபி ஷா, ஹெச்ஜி வெல்ஸ், பெர்ட்ராண்ட் ரசல், ஜேம் கீன்ஸ். இவர் வந்து எக்கனாமிஸ்ட், நமக்கு தெரியும் இல்லையா. மெரிடித், டவுன்சென்ட் அண்ட் லோவஸ் டிக்கின்சன், அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் எல்லாம் நடத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கூட இவர் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பார், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இவர் வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காருன்னா, இட்டாலி, சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, பெல்ஜியம். ஓகேவா. அப்புறம் நெஹ்ரு அண்ட் ஐஎன்சி அட்டெண்டட் த காங்கிரஸ் செஷன் இன் 1912. பாட்னால வந்து ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணியிருப்பார். 1916 லக்னோ பேக்கில் தான் வந்து நெஹ்ரு காந்தி மீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்புறம் ஹி இன்வால்வ் இன் த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1920. வாஸ் இம்ப்ரெஷன் ஃபார் த ஃபஸ்ட்டு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் 1920 இன்வால்வ் ஆனார் இல்லையா. அப்போ தான் அவங்கள வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ட்வைஸ் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்திருப்பார். அதில் ஒரு செஷன் வந்து நம்ம மத்ராஸ் செஷன் நடந்திருக்கு இல்லையா, ஐஎன்சியில் 1927 நடந்திருக்கும் தமிழ்நாட்டில். அதோட ஹெட்டாக கூட இவர் இருந்திருப்பார். 1929 ஐஎன்சி பிரசிடென்ட்டு. அப்புறம் 1936 இந்த 1929 வந்து லாகூர் செஷன் நடந்துச்சு இல்லையா. அங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்ன்ட்டு ராவி ரிவர் பேங்க் சைடில் வந்து சொல்லியிருப்பாங்க. கோல் ஆஃப் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வந்து எந்த செஷனில் வந்து கொடுத்தாங்கன்னா, லாகூர் செஷன் 1929. நெஹ்ரு மூடு குவிட் இண்டியா ரிசல்யூஷன். யார் வந்து குவிட் இண்டியா ரிசல்யூஷன் மூவ் பண்ணியிருக்காங்கன்னா, நெஹ்ரு மூவ் பண்ணார். சரிங்களா. அப்போல்லாம் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து இது பண்ணாங்க இல்லையா. அப்போது மூவ் பண்ணது வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டை வந்து ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் வந்து 9 times அரெஸ்டட். யார் இவங்கள வந்து 9 times வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1946 ஹெட் ஆஃப் இன்ட்ரீம் கவர்மெண்ட். இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறமா வந்து சரி அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு ஹெட்டாக வந்து இவர் இருந்திருப்பார். 1947 இண்டிபெண்டன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி, அதாவது எப்படியெல்லாம் நம்ம நடத்த போகிறோம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் போட்டாங்க இல்லையா. அந்த டைமில் இருக்கிற கவர்மெண்ட் பேர் தான் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1946. அதோட ஹெட்டாக நம்ம நெஹ்ரு சார் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பதவி ஏற்றதுக்கப்புறமா அவர் பேசின வேர்டு தான் இது. டெஸ்ட் வித் டெஸ்டினி மீன்ஸ் டு மேக் ஏ சீக்ரெட் டீல் வித் சம்திங் தட் இஸ் இன் டிஸ்டன்ட் ஃபார் அஸ். இந்த வேர்டு வந்து இந்த சென்டென்ஸ் யார் சொன்னதுன்னா, நெஹ்ரு சார் தான் சொல்லியிருப்பார். அவரோட டைம் பீரியட் பாருங்கள், 1952 to 57 ஃபஸ்ட்டு டேர்ம். சரிங்களா. அப்புறம் வந்து 1953 நெஹ்ரு அப்பாயிண்டட் ஆஸ் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன். இந்த கமிஷனால தான் அதுக்கப்புறமா வந்து 1953 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டேட்ஸ் வந்து லிங்குஸ்டிக் பேஸில் வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா. நெக்ஸ்ட் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் கால்டு த நெஹ்ரு த லைட் ஆஃப் ஏஷியா அண்ட் கிரேட்டர் லைட் தென்
கௌதம புத்தா. இந்த கோட் சொன்னது வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லியிருப்பார். யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபாரின் பாலிசிஸ் வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரிலேயே வருது இல்லையா. நான் அலைன் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இவர் September 1, 1961 அட் பெல்கிரேட், யுகோஸ்லோவியா. இதில் வந்து யுகோஸ்லோவியோட பிரசிடென்ட் வந்து ஜோசிப் பிராஸ் டிட்டோ. நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக டிட்டோன்னு இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஈஜிப்டோடது வந்து நாசர், சரிங்களா, கமால் அப்தல் நாசர். நெக்ஸ்ட் வந்து கானா கண்ட்ரியோடது வந்து குவாமேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தோனேஷியன் கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து சுகர்னோ. இவங்க எல்லாமே சேர்ந்து தான் வந்து நான் அலைன் மூமெண்ட் வந்து அதில் மெம்பர்ஸாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் 1946. இதில் பாருங்கள் 14th தலை லாமா வந்து 1959 நம்ம கண்ட்ரிக்கு வந்திருப்பாங்க, சரிங்களா. அவங்களுக்கு வந்து கிராண்ட் அசைலம் டு 14th தலை லாமா 1959 நெஹ்ரு பீரியடில் வந்திருப்பாங்க. 1962 வந்து சைனோ இந்தியன் வார் வந்து நடக்கும். இது வந்து அவரோட புக்ஸு, சரிங்களா. பின்னாடி பார்ப்போம், ஒன்லைனரில் வரும். டுவர்ட்ஸ் ஃப்ரீடம்ன்றது வந்து அன் ஆட்டோபயோகிராஃபி, சரிங்களா. அண்ட் ஆட்டோபயோகிராஃபி டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். இதே மாதிரி இன்னொன்று இருக்கும், லாங் வாக் அப்படின்னு. யாரோட இதுனா நெல்சன் மண்டேலாவோட தான் அந்த புக். இப்போ வந்து ஒன்லைனர் பார்க்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்கும் இல்லையா. அதனால் நம்மளுக்கு ரிவிஷன் தானே, கொஞ்சம் குயிக்காக போகலாம். பான் வந்து November 14, 1889, May 27, 1964. ஃபாதர் மதர் வந்து மோதிலால் நேரு, ஸ்வரூப் ராணி துசு. சிஸ்டர்ஸ் வந்து விஜயலட்சுமி பண்டிட், ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. யங்கஸ்ட் வந்து கிருஷ்ணா ஹொட்சிங், இவங்க வந்து ரைட்டர். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டியூட்டர் யார்? ஃபெர்டினாண்ட் டி ப்ரூக்ஸ் ஆஃப் த தியோசாபிக்கல் சொசைட்டி. டியூட்டராக இருந்தவர் வந்து டி ப்ரூக்ஸ். நெக்ஸ்ட்டு புக்ஸ் பை நெஹ்ரு. என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு பாருங்கள். இந்த புக்ஸில் தான் வந்து கொஷின்ஸ் இது வரைக்குமே நிறைய கேட்டிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, லெட்டர் டு ஹிஸ் டாட்டர் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. இந்த லெட்டர் டு ஹிஸ் டாட்டர் தான் நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நெஹ்ரு வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஜிஎம் ட்ரெவேலியன்ஸ், கரிபால்டி புக்ஸ் வந்து படிச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. He went to Trinity College, Cambridge in 1970 October. Graduation in Natural Science. என்ன சயின்ஸ்? நேச்சுரல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. லா ஸ்டடீஸ் அட் இன்சாப் கோர்ட் ஸ்கூல் ஆஃப் லா, இன்னர் டெம்பிள்ஸ். லா வந்து அங்கே படிச்சிருக்காரு. அட்டெண்ட் ஆனுவல் செஷன் ஆஃப் ஐஎன்சி பாட்னா இன் 1912. ஃபஸ்ட்டு மெட் காந்தின்னு எப்போ? 1916 லக்னோ செஷன். பொலிட்டிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்டர் காந்தி இன் 1919 1920 வரைக்கும் காந்தி கீழே வந்து இவர் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த பாலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரஷ்யோ ஜாப்பனீஸ் வார் 1905. நெஹ்ரு ஜெயில்டு ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் 1921 ஃபார் அட்வொகேட்டிங் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். என்ரோல்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் advocated at அலகாபாத் ஹை கோர்ட் இன் 1912. இது பார்த்தோம் இல்லையா. சேர்மன் ஆஃப் த அலகாபாத் முனிசிபல் போர்டு எப்போ வந்து சேர்மனாக இருந்திருக்காங்கன்னா 1923. நெக்ஸ்ட் பாருங்கள், ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் த காங்கிரஸ் செஷன் ட்வைஸ். 2 வாட்டி வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு செஷன் வந்து காக்கிநாடா செஷன் 1923, மദ്രാஸ் செஷனுக்கு வந்து 1927. Nehru represented India in the Congress of the Oppressed Nationalities in Brussels in Belgium 1927. இவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கார் இந்தியாவை. He became the secretary of the Besants All India Home Rule Leagueல வந்து செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் he refused to meet Mussolini, the dictator of Italy. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. முசோலினியை வந்து மீட் பண்ணல, இவர் ரிப்யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா ஸ்டேட் பீப்புள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்திருக்குன்னா 1927. 1929 midnight New Year's Eve hoisted a tricolor flag on the banks of the river Ravi in Lahore. Complete independence ஓடது. நெக்ஸ்ட் காந்தி மேட் நெஹ்ரு ஹிஸ் பொலிட்டிக்கல் ஹெயர் இன் 1942. இது இம்பார்ட்டண்ட், இது கேட்டிருக்காங்க. காந்தி மேட் நெஹ்ரு ஹிஸ் பொலிட்டிக்கல் ஹெயர் இன் 1942. Jan 26, 1930 இண்டிபெண்டன்ஸ் டே, சரிங்களா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எக்கனாமிக் பாலிசி வந்து எந்த செஷனில்? இது ஆல்ரெடி பாலிட்டிக்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. கராச்சி செஷன் 1931 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் வந்து அந்த செஷனில் டீல் பண்ணியிருப்பாங்க. ஹி அப்பாயிண்டட் த நேஷனல் பிளானிங் கமிஷன் இன் 1938. எப்போ வந்து பிளானிங் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு? 1938. நெக்ஸ்ட் வந்து ஃபேமஸான ஒரு இது பண்ணியிருப்பார் இல்லையா, பஞ்சஷீல் 1954 பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. பஞ்சசீல கொள்கை வந்து 1954 நெஹ்ரு தான் பண்ணார். ஹிஸ்ட்ரியில் வருது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நிறைய இடத்துல கொஷின் வந்திருக்குது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவும். நெஹ்ரு கிராண்டட் பொலிட்டிக்கல் அசைலம் டு 14 தலை லாமா பார்த்தோம் இல்லையா. டைடு இன் May 27, 1964 டியூ டு ஹார்ட் அட்டாக். அவார்டட் பாரத் ரத்னா இன் 1955. அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாலதிவாஸ் நவம்பர் 14. இதில் பாருங்கள் 1926 ஹீ டூர்டு இட்டாலி, ஸ்விட்சர்லாண்ட், இங்கிலாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி அண்ட் ரஷ்யா. நிறைய கண்ட்ரிஸ் வந்து 1926 இவர் வந்து டூர் போயிருப்பார். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கலாம். புதுசாக இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, லக்னோ செஷன், காந்தி பொலிட்டிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸர் ரஷ்யா ஜப்பான் வர 1905. காக்கிநாடா, மத்ராஸ். இந்த புக்ஸ் மட்டும் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி, டுவர்ட்ஸ் இந்தியன் ஃப்ரீடம். சரிங்களா, டுவர்ட்ஸ் ஃப்ரீடம் இல்லைனா டுவர்ட்ஸ் இந்தியன் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் ஃப்ரம் எ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர். இது வரைக்குமே கொஷின்ஸ் அதிகமாக வந்து இந்த புக்ஸ் ஏரியாவில் தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் கிட்ட வரப்போகுது இல்லையா. தேங்க்யூ.